ஹலோ வணக்கம் அஸ்ஸலாமு அலைக்கும் நண்பர்களே. இன்னைக்கு எங்க இருக்கேன்னு பாத்தீங்கன்னா ஆந்திரா தான். எப்பவுமே நாங்க நிறைய வாட்டி ஆந்திரா வருவோம். நான் லாஸ்ட் வீடியோ சொன்ன மாதிரி தான். அங்க சீ கண்டிஷன் சரியில்லைன்னா நாங்க என்ன பண்ணுவோம், ஆந்திரா தான் வருவோம். அப்படி இல்லைன்னா அந்தந்த ஊருக்கு போவோம். ஸோ இப்போதைக்கு வந்து நாங்க ஆந்திராவில் சீ கண்டிஷன் நல்லா இருக்கு, வெதரும் நல்லா இருக்கு, காத்தும் எந்திருக்காது, கிளியரா இருக்கும் வாய்ஸ். ஸோ வாய்ஸ் கிளியரா இருந்தாலே காத்து இல்லைன்னு சொல்லிட்டு அர்த்தம். சீ கண்டிஷன் நல்லா இருக்கு. போட்டுக்கார வந்துட்டு இருக்காரு. ஸோ எல்லாம் டேக்கல்ஸ்லாம் ரெடி பண்ணி வச்சிருக்கோம் நாங்க. இப்போ உள்ள போற வேலை தான். இன்னைக்கு வந்து எவ்வளவு மீன் பிடிப்போம், என்னென்ன லூர் வச்சு மீன் பிடிப்போம், என்ன டேக்கல்ஸ் வச்சு மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நாங்க பார்க்க போறோம். இன்னைக்கு ஸ்குவாட் வந்து 4 பேர் வந்திருக்கோம். நானு, நம்ம யாசின் பாய், அப்புறமா நம்ம புது தம்பி ஒருத்தர் தமிழ் அரசன் சொல்லிட்டு வந்திருக்காரு. வீடியோ எடுக்கிற நம்ம சிராஜ் பாய். மொத்தம் 4 பேர் வந்திருக்கோம். ஸோ இன்னைக்கு உள்ள போயிட்டு இன்னைக்கு என்னென்ன மீன் பிடிப்போம், என்ன லூர் வச்சு மீன் பிடிப்போம் தான் பார்க்க போறோம். ஸோ வாங்க நம்ம இந்த ஆந்திரா ட்ரிப் வந்து நம்ம பயணத்தை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸோ வாங்க கைஸ், போட் வந்துருச்சு. ஸோ பின்னாடி போட் வந்து நிற்குது, தெரியுதா? அந்த போட்டு தான் வந்து நிற்குது. அந்த போட்டில் தான் நம்ம ஏறி போகிறோம். நிறைய டேக்கல்ஸ் வச்சுட்டு இருக்கோம். நிறைய டேக்கல்ஸை எல்லா டீட்டெயில்ஸும் நம்ம வந்து வீடியோவில் தான் பார்க்க போகிறோம். சரி வாங்க உள்ளே போயிட்டு எவ்வளோ மீன் பாய். தமிழ் வாங்கிங்க பாய். அப்படியே இருங்க பாய், அப்படியே இருங்க பாய். எவ்வளோ கேப் இருக்கு பாருங்க, தண்ணியில் ஏறிங்க. ஃபைனலி வந்து நாங்கள் போட் ஏறிட்டு உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ அந்த ஜெட்டிஸ் பின்னாடி தெரியுற ஜெட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் பேக் வாட்டர் அங்கேருந்து தான் போட் ஏறுவோம். ஸோ அங்கேருந்து நாங்கள் உள்ளே வர ஆரம்பிச்சிட்டோம். ஸோ எங்களுக்கு வந்து ஹார்பார் கல்லுக்கு போகிறதுக்கு கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 45 minutes to 50 minutes ஆயிடுது. ஸோ பார்த்தீங்கன்னா நாங்கள் ஏறும்போது சன்ரைஸ் இல்லை. ஸோ வந்து உள்ளே வந்து ஒரு 45 minutesக்கு அப்புறமா பார்த்தீங்கன்னா சன்ரைஸ் ஆயிடுச்சு. இந்த ஜூம் பண்ணி காமிக்கிறேன் பார்த்தீங்களா, இதுதான் வந்து பாயிண்ட்டு. ஸோ உங்களுக்கு வந்து லாங்லேருந்து தெரியுது நினைக்கிற வீடியோவில். ஸோ இந்த பாயிண்ட்டை தான் நாங்கள் வந்து இன்னைக்கு ஃபிஷிங் பண்ணுவோம். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு சின்ன செஷன் தான். காலையிலேருந்து ஒரு 11 மணி 12 மணி வரைக்கும் ஃபிஷிங் பண்ணுவோம். ஸோ இந்த பையன் பார்த்தீங்கன்னா நம்ம போட்டில் வந்து நம்ம கூட வந்திருந்தாப்புல. ஸோ போட் மேன் வந்து கூட்டின்னு வந்தார், அவரோட சன் நினைக்கிறேன். ஸோ அவரை வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம அந்த பையன் வந்து ரொம்ப ஹெல்ப் பண்ணாப்புல. ஸோ நம்ம இன்னைக்கு வந்து வீடியோ வந்து சுவாரஸ்யமாக இருக்க போது வாங்க நம்ம வந்து இன்னைக்கு என்னென்ன டேக்கல்ஸ் வச்சு மீன் பிடிப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். ஸோ இன்னைக்கு டேக்கல்ஸ் யூஸ் பண்ண பார்த்தீங்கன்னா லுகானா ஸ்டோன் ஐலாண்ட் வெர்ஷன் 2 4000 சீரிஸ் ரீல் அண்ட் வந்து லுகானா கொமோடோ 8 feet ராட் யூஸ் பண்ணேன். ஸோ இன்னைக்கு வந்து என்ன டேக்கல்ஸ் யூஸ் பண்ண போறேன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டார்டிங் வந்து ஷேட் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா என் டேக்கல்ஸ் பாக்ஸில் ஸோ இருந்த ஷேட் வந்து அது வந்து பார்த்தீங்கன்னா வாமுக் போட்டு வச்சிருந்தேன். ஸோ அதை நம்ம கல்லடையில் யூஸ் பண்ணுறதுக்கு. ஸோ இங்கே போட் ஃபிஷிங் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 30 கிராம் 20 கிராம் ஜிகேட்ஸ் இருக்கணும். அதனால நான் என்ன பண்ணேன்னா ஸோ எங்கிட்ட இருக்கிற ஜிகேட்ஸ் வந்து ஹேண்ட்மேட் ஜிகேட் இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு எடுத்து யூஸ் பண்ணேன். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா போட் ஃபிஷிங்கு கரெக்டான ஒரு வெயிட்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு வந்து லாங் கேஸ்டிங் போகாது போட்டில் இருந்தது. அவங்க வந்து போட்டுக்காரங்க வந்து ரொம்ப கல் உரம் ஓட்ட மாட்டாங்க. ஸோ அதனால நான் என்ன பண்ணேன்னா இந்த மாதிரி வந்து 30 கிராம் ஜிகேட் 25 கிராம் 20 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜிகேட் எங்கே கிடைக்குதுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸில் கிடைக்குது. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆல்வின் வந்து தூத்துக்குடியில் செய்வார். ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய இடத்துல வந்து கிடைக்குது. உங்களுக்கு இதோட ஜிகேட்டோட கான்டாக்ட் நம்பர் வேணும்னா எனக்கு வந்து மெசேஜ் பண்ணுங்க, நான் உங்களுக்கு வந்து ஜிகேட்டோட கான்டாக்ட் நம்பர் தரேன். அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சரி ஓகே நம்ம வந்து பேரல் வெயிட் யூஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு ஒன்று எடுத்து வச்சுட்டேன். அதுக்கப்புறமா சரி கொஞ்சம் தண்ணி நல்லா இருக்கனால நம்ம என்ன பண்ணோம்னா ஸ்குஜிஸ் சிமான ஸ்குஜிஸ் வந்து எனக்கு கிட்ட பேடல் டைல் வந்து கொஞ்சம் 2 கலர் அவைலபிளாக இருந்துச்சு, ப்ளூ அண்ட் பிங்க். சரி நம்ம பிங்க்ல தான் நல்ல ரிசல்ட் இருக்குமே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அந்த பிங்க் கலர் எடுத்துட்டு சரி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன்னா அதுக்கு பேரா என்ன யூஸ் பண்ணேன்னு பார்த்தீங்கன்னா கிரீன் கலர் ஜிகேட். ஸோ இது வந்து 5/0 ஹேண்ட்மேட் ஜிகேட் 30 கிராம்ல. ஸோ இந்த கிரீன் கலர் ஜிகேட் இந்த கிரீன் அண்ட் பிங்க் காம்பினேஷன் நல்லா இருக்கும். ஸோ எப்பவுமே வந்து பார்த்தீங்கன்னா பிங்க் வந்து நம்ம கிரீன் போட்டால் நல்லா காம்பினேஷன் இருக்கும். இதே ரெட் போட்டோம்னா உங்களுக்கு வந்து காம்பினேஷன் கரெக்டாக இருக்காது. ஒயிட்டுக்கு ரெட் ஹெட் போட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல காம்பினேஷன். இந்த மாதிரி பிங்க்குக்கு வந்து இந்த மாதிரி கிரீன் கலர் போட்டிங்கன்னா நல்ல காம்பினேஷன், நல்லா பேக் டு பேக் வந்து மீன் அடிக்குது, நிறைய வாய்ப்பு இருக்கு. இந்த மாதிரி லூர் வச்சு நான் வந்து நிறைய வந்து பேரமுண்டி, ஜிடிஸ், ரெட் ஸ்னாப்பர், பப்பர் லீப் இந்த மாதிரி நிறைய மீன் பிடிச்சிருக்கேன். நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி இந்த காம்பினேஷன் வந்து நீங்கள் இது பண்ணிட்டு நீங்கள் ட்ரை பண்ணலாம். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷ் ஹார்ட் லூர். ஸோ இது வந்து இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 3 லூர் யூஸ் பண்ணியிருந்தேன் நான். ஸோ ஸ்குஜிஸ், அப்புறமா பார்த்தீங்கன்னா ஸ்கிப் ஜாக்கு, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா சீ ஃபிஷ் ஹார்ட் லூர். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எதையும் ஏஜே ஃபிஷிங் டேக்கல்ஸில் அவைலபிளாக இருக்குது, நீங்கள் வாங்கிக்கலாம். ஸோ இந்த லூர் எங்கே வேணும்னு சொல்லிட்டு உங்களுக்கு கான்டாக்ட் நம்பர் வேணா கான்டாக்ட் நம்பர் எனக்கு கமெண்ட் பண்ணுங்க, நான் கான்டாக்ட் நம்பர் ஷேர் பண்ணுறேன். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பேக் டு பேக் ஸ்ட்ரைக் கிடைக்கும். ஸோ ஃபுல் வீடியோ பாருங்க, வாங்க நம்ம வந்து வீடியோக்குள்ளே போகலாம். நல்ல சைஸ் பா, நல்ல சைஸ் நல்ல சைஸ் நல்ல சைஸ். எஸ்
அண்ணா அண்ணா கொஞ்சம் பார்த்துண்ணா போட்டுண்ணா, கொஞ்சம் போட்டு பார்த்துங்கண்ணா, ஃபேனில் வரப்போகுது மீன். அப்படி வச்சுக்கண்ணா, அப்படி வச்சுக்கண்ணா. மேலே வைண்ணா, மேலே வைண்ணா, மேலே வைண்ணா, போட்டு அப்படியே மேலே வைண்ணா. சொன்னேன் ஆட்லூர் போடுங்கன்ட்டு. 90 APS இது போடாம இது 90 APS போடுங்க. இதான் மீன் பெரிய மீனுக்கு. போடு 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 போடு. சூப்பர் காய்ஸ். இது கைட்டுடா தம்பி, கைட்டுடா. கீழே கீழே கீழேடா, இது மேலா. இப்போ கைட்டு பார்த்து கைட்டு. இரு இரு இரு. மீன் எடுத்து காட்டு, மீன் எடுத்து காட்டு. சூப்பர், நல்ல சைஸ். இப்போ ஃபர்ஸ்ட் ஜிடி. ஓகே, செல்ல கொட்டி அறா. அடிச்சாம்பை, சொன்ன மாதிரி அடிச்சாம்பை, சொன்ன மாதிரி அடிச்சாம்பை. என்ன மீன் இது? என்ன மீன்? பாறை தானே நினைக்கிறீங்களா? ஆமா ஆமா, பாறை 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 தான். என்னன்னு தெரியல, ஆனா ஒதுருது, ஃபுல்லா ஒதுருது. பாறை தான் நினைக்கிறேன். அப்படியே லெஃப்ட்ல 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 போடுங்க போடுங்க போடுங்க. நிப்பாட்டி மீன் அடிக்க போடுங்க. இல்ல பாறை 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 நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. கீழே இருக்கு, கீழே இருக்கு. விஷானா போடு போடு போடு. பை போடுங்க பை. சூப்பர் 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 பை. போடுங்க போடுங்க போடுங்க, மீன் அடிக்குது, போடுங்க பை. சூப்பர்ரா சூப்பரா தம்பி, தேங்க்ஸ்ரா. நல்ல சைஸ், நல்ல சைஸ். பை பை. நீ போய் எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க, எடுத்து போடுங்க. மீன் எடுத்து போடுங்க, மீன் எடுத்து போடுங்க. காய்ஸ் பேக் டு பேக் அடிச்சுட்டு இருக்கோம். நல்ல சைஸ். அண்ணா அடிச்சான் பாய், அடிச்சான் பாய். ஆமா பாய், ஆமா பாய். எங்கதானே மீன் நிக்குது? தம்பி வானடா தம்பி, வானடா. சின்ன மீன் தான், அது போய் மாட்டிக்குது அதுல. தம்பி அதை ஓபன் பண்ண, அதை ஓபன் பண்ண. தேங்க்ஸ்ரா. சூப்பர் சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. பார்த்து பார்த்து. லெஃப்ட்ல வலி மீனை, லெஃப்ட்ல வலி. இன்ஜின் போக விடாது. இன்ஜின் போக விடாது. லெஃப்ட்ல வலி மீனை, லெஃப்ட்ல வலி. சூப்பர் தாதா. ராடு எடுங்க, பின்னாடி போடுங்க, பின்னாடி போடுங்க தாதா, பின்னாடி போடுங்க. சூப்பர் சூப்பர்ப்பா, சூப்பர்ப்பா தமிழ். மீனை லெஃப்ட்ல வலி, இன்ஜினை விடாது, இன்ஜினை விடாது. சூப்பர். சூப்பர் தம்பி, சூப்பர் தம்பி. தூக்கு தூக்கு. ஏய், அவனுக்கு கரெக்டாக லேண்டிங் நட்டு கொடுக்கணும். ஓகே சூப்பர். ஃபைனலி ஒரு மீன் ஏற்றிட்டாப்ல தமிழ். பாரு.
ஐயோ ஐயோ விட்டுச்சு போய் போடு புடிச்சு விட்டுச்சு பாய். சி இது எப்படி ஹார்ட்வேரை புடிச்சு விட்டுச்சு. ஓ மை காட். சூப்பர் சிராஜ் பாய் ஒரு மீன் வச்சிருக்காரு. ஓகே சூப்பர் சிராஜ் பாய். முதல் பாறை போடுங்க நீங்க சுத்துங்க. நான் அந்த ஹார்ட்ல தாதா சரே தாதா பாய். மீன் நிக்குது பாய். மீன் எல்லாம் நிக்குது பாய். பாறை தாதா பாறை. பச்சை வாட்டர் மெலான். இது ரீச் பண்ணாதீங்க. மீன் அடே தூக்கி போடு. அச்சி போடு. ஏய் பாத்தே ஏத்து. சூப்பர் தமிழ். சூப்பர் தமிழ். போயிடுச்சுப்பா. நல்ல சைஸ்ப்பா. சீப்பா நல்ல சைஸ்ப்பா. சீ அடிச்சு நல்ல சைஸ்ப்பா. சாப்பிட்டு இல்லடா. ஒன்னு எம்ஜே இருக்கும், எல்லாம் கலவா இருக்கும், எல்லாம் பாறை இருக்கும். எம்ஜே தான் நினைக்கிறேன். எம்ஜே அதான் நினைக்கிறேன். दादा तो मिलेगा दालो நல்ல சைஸ். நைஸ். போயிச்சுப்பா. ஐயோ சரியான சைஸ், நல்ல சைஸ். சி ஏய் அடிச்சாம டாப்ல வந்து அடிக்குது இல்ல பாய். போடுங்க போடுங்க போடுங்க. ஏன் நிக்கிறீங்க? மீன் நிக்கோ போடுங்க. அதான் சொன்னேன் போடணும். மீன் நிக்கும். ஒரு மீன் வச்சுன்னா அப்படியே பார்த்து நிக்காதீங்க எல்லாருமே. ஏ இரா இரா டே 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 இரா 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 எத்தனை இரா இரா இரா. வா 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 தூக்கிப்படு. இரு 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 இரு. பாய் நீ தான் தூக்கி போடணும் தாதா. ஃபுல்லாக மாட்டின்னு இது. guys back to back அடிச்சுன்னு இருக்கோம். ஜிக்கு ஜிக்கு. சூப்பர் தாதா சூப்பர் தாதா.
दादा ड्रैग ரொம்ப லூசா இருக்கு दादा ड्रैग ரொம்ப லூசா இருக்கு दादा ड्रैग ரொம்ப லூசா இருக்கு சூப்பர் 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 ஐயோ போட்டேன் நான் போட்டேன் பரவாயில்ல மீன் வந்துச்சு வந்துச்சு மீன் கிட்ட வந்துச்சு தாதா பாரா நல்ல சைஸ் நல்ல சைஸ் நல்ல சைஸ் தூக்கி போடு नानी वाड़ा नानी बैठ अड़े बैठले कदा हाँ ओके चली पत्र चली वो अरे से दादा आयतिरा हाँ नहीं जीडी क्या भागी ना दाल लोग पा कम फास्ट जीडी लैंडिंग हाँ सपोर्ट पहले हो भाई तुम ले डालेंगे उन्हें नीचे डाल लोगे डालो भाई कहाँ डाल लोगे तो
போச்சு விட்டா பாதி வைக்கும் அதான் அவ்வளோ வெயிட்டு सेंटर काटा देखो निकल गया यो यो हमें रत्ती अर्जन कर रहे थे चल जाता था मच्छी देखो दादा सेंटर काटा तो मुंह में निकल गई ना साइज பாருங்க சூப்பர் நல்ல சைஸ் வேற லெவல் 90 fps हाय दादा मच्छा அடிச்சு அதான் ஃபர்ஸ்ட் பிடிச்சி விட்டுச்சு எனக்கு ஐயோ இருக்கா ஐயோ என்ன இப்படி குதிக்கிறது நீ ஜிடிச்சு இல்லை சின்னதா இந்த மீன் எப்படி குதிச்சுல ஏய் பாத்து कितना हो गया देखो उठाओ पता का हुआ था मच्छी पकड़ना था देखो आगा हम मैं पीछे दे दो अरे भाई எங்க வந்து புச்சி நம்ம எவனோ பாருங்க நடுவுல வந்து புச்சி நம்ம ஒருத்தன் அடிபட்டு गाइस फाइनली நாங்க வந்து ட்ரிப் முடிச்சிட்டோம். இன்னைக்கு எவ்வளவு மீன் பிடிச்சிருக்கோம்னு சொல்லி நீங்களே பாத்திருப்பீங்க. சோ கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 20-22 மீன் நாங்க பிடிச்சிருக்கோம். சோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நாள் கழிச்சு நம்ம வந்து ஆந்திரா வந்தோம். சோ வந்த நாள் வந்து எங்களுக்கு நல்ல சம்பவம் தான் சொல்லலாம். என்னன்னு பாத்தீங்கன்னா ஒரு 1 2 3 4 5 6 7 8 மீன் வந்து நல்ல சைஸ், எல்லாமே வந்து 2 கிலோ மேல தான் இருக்கும். சோ நல்ல ஃபைட் நீங்களே வீடியோல பாத்திருப்பீங்க. 2-3 மீன் வேற மிஸ், எனக்கு மிஸ், நம்ம தாதாக்கு மிஸ், அவருக்கும் மிஸ், நம்ம சிராஜ் பைக்கும் மிஸ் ஆயிடுச்சு நிறைய மீன். சோ அதுவும் ஏத்தி தான் இன்னும் கிட்டத்தட்ட இன்னும் ஒரு 20 மீன் எக்ஸ்ட்ரா வந்திருக்கும். சோ அல்ஹம்துலில்லாஹ் வந்து இவ்வளவு தூரம் வந்து நாங்க வந்து ஒரு 22 மீன் 21 மீன் பிடிச்சது சந்தோஷம் தான். கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது வந்து ஒரு 30 கிலோ மேல தான் இருக்கும் மீன். ஏன்னா நல்ல சைஸ் மீன், ஒரு 6-7 மீன். சோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு நல்ல ட்ரிப் போயிடுச்சு. சோ நம்ம கூட ஃபர்ஸ்ட் டைம் வந்து தமிழ் வந்திருக்காரு. சோ தமிழ், உங்களுக்கு ஆந்திரா ட்ரிப்ல எப்படி உங்களுக்கு ஒரு அனுபவம் இருந்துச்சு? இது வரைக்கும் வெளியே வந்து எங்கேயுமே ஃபிஷிங் பண்ணது இல்லை. இது வரைக்கும் இப்பதான் ஃபர்ஸ்ட் உங்க கூட வந்து ஃபிஷிங் பண்ணி இன்னைக்கு ஃபிஷ் பிடிச்சிருக்கேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அதனால இது வரைக்கும் இவ்வளவு நாள் வாங்கி எல்லாமே இது வரைக்கும் எங்கேயுமே பிடிச்சது இல்லை. இப்போ உங்க கூட அவுட் ஆஃப் சீசன் வந்து பிடிச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தமிழ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நம்ம கூட வந்தாரு. சோ நிறைய மீன் பிடிச்சாரு. சோ அல்ஹம்துலில்லாஹ் நல்லா அவருக்கு போயிடுச்சு. சோ நம்ம தாதாவும் இன்னைக்கு நிறைய மீன் பிடிச்சாரு, நிறைய சம்பவம் பண்ணாரு. இன்னைக்கு ஆங்கிலர் சாய்ஸ் டிஷர்ட் வந்து நம்ம ஜெர்சியை போட்டு சம்பவம் பண்ணிட்டோம். இந்த ஜெர்சி வந்து வேணும்னா உங்களுக்கு வந்து ஆங்கிலர் சாய்ஸ்ல இருக்கு, நீங்க வந்து வாங்கிக்கலாம். ஜஸ்ட் 300 rupees தான் ஜெர்சி. சோ வேற லெவல்ல இருக்கு. இந்த வெயில வந்து நல்லா இருக்கு நாங்க போட்டது. சோ அல்ஹம்துலில்லாஹ் நம்மளுக்கு வந்து ட்ரிப் நல்லா போயிடுச்சு. தாதா உங்களுக்கு எப்படி போயிடுச்சு இன்னைக்கு? சூப்பர், அப்படியே காட்டுங்க. மீன் நாங்க பிடிச்ச மீன் பாருங்க, நல்ல சைஸ் எல்லாமே. இந்த சைஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு வேற லெவல்ல இருக்கும். ஒரு 3 கிலோ மேலதான் எல்லா மீனுமே. வேற லெவல் சைஸ். அதே கூட பாத்தீங்கன்னா நம்ம சிராஜ் பாய் எப்படி இருந்துச்சு உங்களுக்கு? ரொம்ப நாள் கழிச்சு நம்ம கூட வந்தீங்க. எப்படி இருந்துச்சு அனுபவம் உங்களுக்கு? ஒரு 3 மாசம் ஆயிடுச்சு நான் ஜாக் பாய் கூட ஃபிஷிங் பண்ணி. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு வந்திருக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆஃப்டர் லாங் டைம் ஹாப்பியா இருக்கு. ஸோ ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்து நல்ல ட்ரிப் போயிடுச்சு. ஸோ எப்படி பார்த்தீங்கன்னா கிளைமேட்டும் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் இருந்துச்சு எங்களுக்கு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு கடல் கண்டிஷன் எப்படி இருந்துச்சு, அதோட ரிசல்ட் தான் இது. ஸோ இது அல்ஹம்துலில்லாஹ் நாங்கள் பிடிச்சோம். நம்ம ஆனால் உங்கள் பேர் என்ன? ரமேஷ் அண்ணா வந்து நம்மளுக்கு இன்னைக்கு வந்து கேப்டன் இருந்தாரு. ஸோ நல்லா நம்மளுக்கு வந்து சப்போர்ட் பண்ணார். ஸோ அல்ஹம்துலில்லாஹ் எங்களுக்கு வந்து நல்லா போயிடுச்சு இன்னைக்கு ட்ரிப்பு. ஸோ இவ்வளோ மீன் பிடிச்சோம். ஸோ சூப்பராக போயிடுச்சு. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாட்டி நம்ம வந்து ஆந்திரா ஃபிஷிங் வந்தோம்னா இதை விட நிறைய சம்பவம் பண்றதுக்கு
நாங்கள் ட்ரை பண்ணுறோம். 200 கிலோ வந்து 2024 முடித்தோம். ஸோ 250 கிலோ 2025 முடிக்க போகிறோம். ஸோ இன்ஷா அல்லாஹ் நம்ம வீடியோ வந்து ஃபுல்லாக பார்த்துன்னே இருங்க. எவ்வளோ மீன் பிடிப்போம், என்னென்ன வச்சு லூர் வச்சு மீன் பிடிப்போம்னு சொல்லிட்டு நம்ம சேனலில் வந்து நான் டிப்ஸாக போட்டிருப்பேன். ஸோ அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. விடைபெறுகிறேன். அஸ்ஸலாமு அலைக்கும்.